AFM welcome back to another video. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன வண்டியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு லோ பட்ஜெட்லேயே வண்டி வேணும், அது மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வண்டி தேடிட்டு இருப்பீங்க. அவங்களுக்காண்டே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா லார்டு ஆல்டோனே சொல்லலாங்க. ஸோ அந்த வண்டியை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட்டாக மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வண்டின்னு எடுத்துக்கிட்டா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒரு மைனஸ் பாயிண்ட் ரெண்டுமே இருக்குங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். யாரெல்லாம் இந்த ஆல்டோ வாங்கலாம், யார் வாங்கினா பெஸ்ட்டு, யார் வாங்கினா இது வேஸ்ட்டு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து ஒரு பட்ஜெட் வண்டினே சொல்லலாங்க. ஒரு 80,000 இருந்து 1,50,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குங்க செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில். நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஆல்டோ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 2005 இருந்து 2010, 11 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்க ஆல்டோவை பற்றி தான் நம்ம பேசவே போகிறோம். 1000 1,50,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லார்டு ஆல்டோ பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. நான் ஏன் இந்த வண்டியை லார்டு ஆல்டோ அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, காரே நான் வாங்கினது கிடையாது, நான் கார் வாங்க போறேன். அந்த கார் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பெசிஃபிகேஷனோட இருக்கணும், நிறைய பேர் விருப்பப்படுவாங்க. ஆல்டோ அப்படி கிடையாதுங்க. ஸோ கார் ஓட்டுற ஃபீலிங்கும் கிடைக்கும், ஏசியும் இருக்கும். ஸோ ஒரு பேஸ் வேரியன்ட் கார்ல இப்போ வர பேஸ் வேரியன்ட் கார்ல என்னென்னலாம் இருக்கும், ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல அவங்க கொடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல்டோன்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து ஒரு 80,000 இருந்து 1,50,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்டோ அப்படின்றது கிடைச்சிடும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மைலேஜுங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்குள்ள ஒரு 15 இருந்து 18 தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியை சிட்டி யூஸ் டிரைவுக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி யூசேஜுக்கும் சூப்பரான வண்டி, ஏத்த வண்டி அப்படின்னு நான் சொல்ல போறேன். அடுத்ததா மெயின் ரீசனா இந்த வண்டியை வாங்குறதுக்குரிய ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வண்டியோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தாங்க. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்கும். ஒன் டைம் நீங்க ஆயில் சர்வீஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓடுற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பெட்ரோல் வண்டியை பொறுத்த அளவுக்கு எல்லா வண்டியுமே கம்பேர் பண்ணும்போது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் ஸோ இந்த வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு கம்மியாக தாங்க இருக்கும். ஸோ அது ஒரு பிளஸ் பாயிண்ட், அதாவது ஒரு மெயின் பிளஸ் பாயிண்ட்னே சொல்லுவேன் இந்த வண்டி நீங்க பை பண்றதுக்கு. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பழைய காரை நீங்க விட்டுட்டு வர்றதுக்கு ஒரே காரணம் ஸ்பேர் பார்ட்ஸ் தாங்க. ஸோ அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில உங்களுக்கு ஈஸியாகவே கிடைச்சிரும். ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குங்க. ஆல்டோ ஸ்பேர் பார்ட்ஸா எங்க தேடினாலும் கிடைக்கும், ஒரு சின்ன சிட்டினாலும் கிடைக்குங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸுக்கு அந்த வண்டிக்கு பஞ்சமே கிடையாது. நீங்க 2005 மாடல் டு 2010 இருக்க வண்டியே எடுக்கிறீங்க, ஏன் 2005 மாடலே எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த வண்டிக்கு இப்போ கரண்ட் பிரசன்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்றது கிடைக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா நான் இப்போதான் காரே வாங்க போறேன், என்னோட லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் டைமா கார் வாங்க போறேன் அப்படின்னா ஒரு பெஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா ஆல்டோ தான். தயவு செஞ்சு நீங்க இப்பதான் ஒரு கார் வாங்க போறீங்க லோ பட்ஜெட்ல அப்படின்னா தயவு செஞ்சு ஆல்டோ எடுங்க. ஆல்டோ எடுத்து வண்டி ஃபுல்லா ஓட்டி பழகிட்டு காரை பார்த்தீங்கன்னா காரை எப்படி மெயின்டைன் பண்ணணும்ன்றத எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆல்டோ வச்சு கத்துக்கிட்டு ஸோ அடுத்து நீங்க புது கார் எடுக்க போறீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் கார் வாங்குறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்டோ ஒரு இதா இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளஸ் பாயிண்ட், மெயின் பிளஸ் பாயிண்ட்னே சொல்றேன். ஸோ புதுசா இப்போதான் நீங்க காரை எடுக்க போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு கம்மியான லோ பட்ஜெட்ல வேற ஏதாவது கார், இப்போ ஒரு 1.5 லட்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஸ்கோடால ஏகப்பட்ட கார்ஸ் எல்லாம் கிடைக்கும், பழைய கார் கிடைக்கும். 1.5 லட்சம் ஒரு 1,70,000 அப்படின்ற மாதிரிலாம் கிடைக்கும். தயவு செஞ்சு அப்படிலாம் போகாம 1.5 லட்சத்துக்கு ஒரு ஆல்டோ கிடைக்குதுன்னா தயவு செஞ்சு ஆல்டோ வாங்கி போடுங்க. மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கம்மியா இருக்கும், உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா அந்த வண்டி ஈஸியாவே கொடுக்காது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெய்லி யூசேஜுங்க. ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் நான் டெய்லியும் போயிட்டு வரணும் அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் வேறு எந்த காருக்கும் போகாமல் ஆல்டோ எடுத்துருங்க. செகண்ட் ஹேண்டில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் புது காரை பற்றி பேச வரல, பழைய செகண்ட் ஹேண்ட் கார் நீங்கள் எடுக்க போறீங்க அப்படின்னா அதை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ டெய்லி யூசேஜுக்கு எனக்கு கார் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆல்டோ எடுக்கலாம். ஏன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான், உங்களுக்கு மைலேஜும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டியில் ஒரு நல்ல மைலேஜ், டீசெண்டான மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ வண்டி அந்த அளவுக்கு செலவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைக்காது. டெய்லி ஆஃபீஸ் ஒரு 10 கிலோமீட்டர் போக 10 கிலோமீட்டர் வர 10 கிலோமீட்டர் நான் போயிட்டு வரேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆல்டோ எடுத்துக்கலாங்க. அதில் எந்த விதமான ஒரு ஆட்சேபனையுமே கிடையாது. ஸோ ஒரு வண்டியில பிளஸ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டா மைனஸ் பாயிண்ட் கம்பல்சரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆல்டோல மைனஸ் பாயிண்ட் இருக்கு. நான் மைனஸ் பாயிண்ட் சொல்லிடுறேன், ஏன்னா பிளஸ் பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு நான் விட்டுட்டு போறது கிடையாது, மைனஸ் பாயிண்ட் சேர்த்து சொல்றேன். வண்டியில நிறைய பேர் ஒரு மைனஸ் பாயிண்ட்னு கருதுறதே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தாங்க, என்னன்னா ஸ்பேஸ்.
இந்த வண்டியில 5 பேர் போலாம் அப்படின்ற மாதிரி 5 சீட்டர் கார் தான் சொல்லுவாங்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னா 5 சீட்டர் கார் கிடையாது, 4 சீட்டர் காராவே எடுத்துக்கிட்டாலுமே நீங்க ஒரு 4 பேரா இருந்தீங்கனாலுமே ஒரு ஃப்ரீயா உட்கார்ந்து போக முடியாதுங்க. இந்த வண்டியில 4 பேர்னாலுமே சிட்டி யூஸ்க்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா ஓகே, பட் லாங் டிரைவுக்கு நீங்க 4 பேருமே இந்த கார் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா கம்பல்சரி இதுல ஸ்பேஸ் கிடைக்காது. லெக் ரூம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும், இடைஞ்சலா தான் இருக்கும். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிட்டி யூஸுக்கு டெய்லி யூஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓகேவா இருக்கும். நான் லாங் டிரைவ் பண்ண போறேன், இந்த வண்டியை வச்சுட்டு 5 பேர் நாங்கள் லாங் டிரைவ் பண்ண போறோம் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வண்டி எடுக்காதீங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டே ஆகாது. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா புது ஆல்டோ K10 பத்தினா நம்ம பேச வரல, நம்ம பழைய ஆல்டோ பத்தி தான் பேச வரோம். ஏன் அப்படின்னா பழைய ஆல்டோல உங்களுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் எதுவுமே இருக்காது, அதாவது ஏர் பேக்கு, ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் இருக்காது. ஸோ அதனால சேஃப்டி எனக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம், நான் போய் எங்கேயாவது விட்டா கூட எனக்கு சேஃப்டி எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னா ஆல்டோவில் அந்த மாதிரி சேஃப்டிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க விட்டீங்க அப்படின்னா வண்டிக்கு டேமேஜ் இருக்கும், பட் வந்து பாடி வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த்தான பாடிங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள இம்பாக்ட் ஆகாது. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள இம்பாக்ட் தெரியாது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக் அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பெசிபிகேஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாதுங்க இந்த வண்டியில. அதுக்கடுத்து முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, ஹைவேஸ்ல இந்த வண்டி சூட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹைவே டிரைவுக்கு இந்த வண்டி சுத்தமா சூட்டே ஆகாது. ஹைவேக்கு தான் நான் வண்டி எடுக்க போறேன் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வண்டி எடுக்காதீங்க. ஏன்னா ஹைவேக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சுத்தமா சூட்டே ஆகாதுங்க. நீங்க லாங் டிரைவ் நான் இந்த வண்டி வச்சு பண்ண போறேன் செய்ய போறேன் அப்படின்னா இந்த வண்டி சூட்டே ஆகாது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எடுக்கிறத விட்டுட்டு வேற ஏதாவது வண்டி இருக்கா அப்படின்றத தயவு செஞ்சு நீங்க தேடி பார்க்கறது ரொம்பவே நல்லது. எனக்கு ஹைவேஸ்ல தான்ப்பா வேலை, ஆனா இந்த வண்டி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வண்டி எடுக்காதீங்க. வேற ஏதாவது ஒரு நல்ல வண்டி வந்து போயிடுறது ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின் பக்கம் வந்துருவோம். ஆல்டோல 2001 இருந்து 2005 லான்ச் பண்ண வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 796 சிசி ஒரு பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்திருந்தாங்க. அதாவது பாத்தீங்கன்னா MPFI இன்ஜின், நம்ம மாருதி 800க்கு என்ன இன்ஜின் இருந்துச்சோ அந்த இன்ஜின் தான் பாத்தீங்கன்னா அந்த வண்டியில நமக்கு கொடுத்திருந்தாங்க. சோ இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 47 bhp 62 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் பாத்தீங்கன்னா இந்த வண்டியால ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்க. அடுத்து 2005 இருந்து 2010 லான்ச் பண்ண வண்டியோட இன்ஜின் பவர் அண்ட் இன்ஜின் ஸ்பெசிபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.1 லிட்டர் 1061 சிசி 4 சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்திருந்தாங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா இந்த வண்டி ரன் ஆகிட்டு இருந்துச்சு. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஆல்டோ எடுக்க போறீங்க அப்படின்னா அந்த வண்டியில நம்ம செக் பண்ணி எடுக்கக்கூடிய விஷயம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆல்டோ எடுக்கும்போது வண்டியில பாத்தீங்கன்னா இன்ஜின்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா நாய்ஸ் ஏதாவது கேக்குதா அப்படின்ற பாருங்க. பேனட்டை, அதாவது ஆல்டோவை பொறுத்த அளவுக்கு பேனட்டை சாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஜின் சவுண்டு துளி கூட வெளியே வராது, கேபின் குள்ளையும் கேட்காது. இன்ஜின் பேனட்டை சாத்திட்டாலே இன்ஜின் சவுண்டே கேட்காது. இல்ல இன்ஜின் சவுண்டை தவிர எக்ஸ்ட்ரா நாய்ஸ் ஏதாவது கேக்குதா அப்படின்றத ஒன்ஸ் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆல்டோவோட கிளட்ச் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும். நீங்க வண்டி ஏதாவது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது ஆல்டோவோட கிளட்ச் பாத்தீங்கன்னா ரொம்பவே டைட்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கிளட்ச் அசம்பிளி அண்ட் கிளட்ச் பிளேட் பாத்தீங்கன்னா வீக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. சோ அதை நீங்க முக்கியமா செக் பண்ணிக்கோங்க. அதோட சேர்ந்து ஒரு 5 கீரையும் பாத்தீங்கன்னா போட்டு நீங்க ஓட்டி பாருங்க. கிட்டத்தட்ட நான் முன்னாடி சொல்ற மாதிரி தான் எல்லா வண்டியிலுமே பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் போக 10 வர 10 பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. மொத்தம் 20 கிலோமீட்டர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. அப்பதான் நீங்க டாப் அண்ட் டாப் போட்டு செக் பண்ண முடியும். சோ அப்படி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வண்டியில கியர் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தா விழுகுது, கியர் எங்கேயும் கடிக்காம விழுகுது அப்படின்னா அந்த வண்டி பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்கலாம். ஒருவேளை கியர்ல ஏதாவது அடி விழுகுது, கடிக்குது, 2வது கியர் விழுகுதுப்பா, நான் 3வது கியர் விழுகுது, 4வது கியர் தான் விழுகுது, இல்ல சில வண்டியில பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் விழுகுது, செகண்ட் கியர் தான் விழுகும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா கியர் பாக்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நீங்க செக் பண்ணி எடுங்க. ஸோ அடுத்ததான் நம்ம எல்லா வீடியோல சொல்ற மாதிரி தாங்க ரஸ்ட்டுங்க. ஏன்னா பழைய வண்டி நம்ம பேசிட்டு இருக்க நம்மளோட கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய வண்டியை பொறுத்து தான். ஸோ பழைய வண்டின்னு எடுத்துக்கிட்டாலே ரஸ்ட் அப்படின்றது ஒரு மெயினான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய வண்டியில ரஸ்டா இருக்கா அப்படின்றத பாருங்க, ரன்னிங் போர்டுல ரஸ்ட் இருக்கா அப்படின்றத பாருங்க, சேசஸ்ல ரஸ்ட் இருக்கான்றத செக் பண்ணுங்க, டோர்ல ரஸ்ட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. ஸோ ரஸ்ட்ன்றது மெயினுங்க. ரஸ்ட் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஏதாவது பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிக்கலாம். ரஸ்ட் அதிகமா இருக்குங்கிற பட்சத்தில் அந்த காரை தவிர்த்துறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ அடுத்ததான் வழக்கம் போல வண்டியோட டாக்குமெண்ட் சைடு RC இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கா அப்படின்றத பார்த்துங்க. FC பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா FC நீங்க எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா செலவாகும். ஸோ FCயோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்திட்டாங்க. ஸோ அதை பத்தி நம்ம ஸ்பெசிஃபிக்கான வீடியோ போடணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பத்தி நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா ஒரு வீடியோ போட்டுருவோம். அதே மாதிரி வண்டியோட செகண்ட் ஹேண்ட்ல நீங்க கார் எடுக்கும்போது என்னென்னலாம் செக் பண்ணி எடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான வீடியோ வேணும்னா அதையும் கமெண்ட்ல தட்டி விடுங்க. அதையும் பார்த்தீங்கன்னா நீங்க கேட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் அதுக்கும் ஸ்பெசிஃபிக்கான வீடியோ போட தயாரா தான் இருக்கேன். ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஆல்டோ வந்து யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெய்லி யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா செட் ஆகுங்க. டெய்லி நான் ஆஃபீஸ் போவேன், போக 10 வர 10 கிலோமீட்டர், மொத்தம் 20 கிலோமீட்டர் டெய்லி டிராவல் பண்ணணும், எனக்கு பார்த்தீங்கன்னா கார் வேணும், நான் காரில் தான் போகணும் அப்படின்னா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆல்டோ செட் ஆகுங்க. ஸோ ஃபேமிலி யூஸுக்காண்டி நான் 5 பேர் போக போறோம், ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு
ஹைவேஸ்ல தான் எங்களுக்கு வேலை, அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு போயிட்டு வருவோம். ஃபேமிலி யூஸுக்கும் ஹைவேஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி சுத்தமா செட் ஆகாது. ஸோ ஃபேமிலி யூஸ்க்காண்டி வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வேற வண்டி பார்த்தீங்கன்னா போயிடுறது நல்லது. ஃபேமிலி யூஸ்னா நான் எடுக்கவே கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுக்கலாங்க. ஒரு 4 பேர் போறீங்க அப்படின்னா தாராளமா எடுக்கலாம். எப்பயாவது ஒரு டைம் லாங் டிரைவ் போறது வேற, எப்பவுமே லாங் டிரைவ் போறது வேற. சோ அதுக்காண்டி தான் நான் சொல்ல வரேன், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. பாத்தீங்கன்னா இந்த வண்டி எடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசனே பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் அண்ட் லோ மெயின்டெனன்ஸ்க்கு. இந்த வண்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு லோ மெயின்டெனன்ஸா இருக்கும். சோ அதுக்காண்டி தான் இந்த வண்டி எடுங்க அப்படின்றத சொல்ல வரேன். சோ இந்த வீடியோவோட முடிவுல பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இந்த வண்டி எடுக்கலாம், யார் யாருக்கு இந்த வண்டி செட் ஆகும், செட் ஆகாது, சோ இந்த வண்டி எடுக்கும்போது என்னென்ன செக் பண்ணி எடுக்கணும், வண்டியோட பாசிட்டிவ் அண்ட் வண்டியோட நெகட்டிவ் எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். சோ அடுத்து எந்த காரை பத்தி பேசலாம் அப்படின்றத நீங்க தான் கமெண்ட்ல சொல்ல போறீங்க. மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் மக்களே. லவ் யூ गाइस. பாப்பா அடுத்து போற வீடியோல பார்க்கலாம்.